அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் பொள்ளாச்சி ஆனைமலை வேட்டைக்காரன்புதூரை அடுத்து எழில் சார்ந்து அழகான மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வு பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த திருக்கோயில் பொள்ளாச்சியை அடுத்து இருக்கக்கூடிய ஆனைமலை அடுத்ததாக இருக்கக்கூடியது வேட்டைக்காரன்புதூரை தாண்டி இருக்கக்கூடிய சேத்துமடை அருள்மிகு தெய்வக்குளம் காளியம்மன் திருக்கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வு தான் நடைபெற இருக்கு. இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயில். அன்னை காளியம்மன் நாம் கேட்கக்கூடிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேத்துமடை பகுதி தமிழக திரைப்படங்களுக்கு ஒரு அழகான ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்துட்டு வருது. மலை சூழ்ந்த எழிலார்ந்த பகுதியில் வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து வரக்கூடிய அன்னை காளியம்மனோட திருக்கோயில் கும்பாபிஷேகம் எப்பொழுது நடைபெறுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமையன்று நடைபெற உள்ளது. புதன்கிழமையன்று காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமையன்று காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சேத்துமடை அருள்மிகு தெய்வக்குளம் காளியம்மன் திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது. பொள்ளாச்சி பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மனை தரிசிக்க வருபவர்களும் ஒரு முறையாவது இந்த சேத்துமடை அருள்மிகு தெய்வக்குளம் காளியம்மன் திருக்கோயிலுக்கு அம்மனை மனதார வணங்கி அவளுடைய எழிலார்ந்த திருக்கோலத்தை கண்ணுற்று அன்னை காளியம்மனின் அருளை பெறலாம். இந்த திருக்கோயிலை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.